திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆதியாம் புத்தகத்தினுடைய ஆச்சரியமான ஒரு சுரங்கத்துக்குள்ளிருந்து அருமையான பொக்கிஷங்கள் எடுக்கிற மாதிரி நாம் தேவனுடைய வாக்கியங்களை சுவைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது இஸ்ரவேல் என்கிற அந்த தேசத்தை நாம் பார்த்தோம்னா அவர்கள் 70 பேராக எகிப்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் ஆபிரகாமினிடத்திலேயே சொல்லப்பட்டது. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது 4வது தலைமுறை, ஒன்னிலிருந்து 4வது தலைமுறை இப்படி ஒரு 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்க. சரி, அதே மாதிரி அந்த இஸ்ரவேல் மக்கள் 70 பேராக எகிப்துக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே பலத்து பெறுகிறாங்க. 430வது வருஷத்தினுடைய அந்த இறுதியில் பார்த்தா ஆண்கள் மாத்திரமே ஒரு 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கணக்கெடுப்பின்படி பார்த்தா பெண்கள், பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் நம்ம கணக்கில் வச்சு பார்த்தா சுமார் 15லேருந்து 20 லட்சம் பேர் இருக்கணும் இல்லையா? இவ்வளோ திரளான ஜனங்களை எப்படி வழிநடத்தி வனாந்திர அந்த பிரயாணத்தில் தேவன் கொண்டு போனார் அப்படின்ற ஒரு விஷயமே இன்றைக்கி நாம் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கலான்றதுக்கு போதும். வேற எங்கேயும் நம்ம போகவே தேவையில்லை, இதுவே போதும். இவ்வளோ திரளான ஜனங்களை அவர் போஷித்திருக்கிறாரே இல்லையா? அதனால் நாம் தேவன் மேலே விசுவாசமாக இருப்பதற்கு இந்த நாள் செய்தி உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். இத்தனை பேரை போஷிக்கிறவர் என்னை போஷிக்க மாட்டாரா? என்னை அவர் காப்பாற்ற மாட்டாரா? தைரியம் கொள்ளுங்க தயவுசெய்து. உங்களுடைய இக்கட்டுகள், உங்களுடைய சூழ்நிலையில் கைவிடப்பட்டது போல யார் என்னை கவனிக்கல பார்க்கலாம் நீங்கள் நினச்சிருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த தேவன் மேலே, இந்த ஜீவனுள்ள தேவன் மேலே உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். செய்தியை நல்ல கவனிங்க. செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கண்மணிகளாகவும் பரிசுத்தவான்களாகவும் தேவதாசர்களாயும் இருக்கிறவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கவும் அதன்படி நடக்கவும் இந்த காலையில் ஆயத்தமாக இருப்பதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்பவும் என்ற அந்த தொடரில் யாத்திரை ஆகமத்தை இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இந்த யாத்திரை ஆகமம் என்ற இந்த வார்த்தையில் யாத்திரை என்பது பயணம், புறப்பட்டு போதல். இதுதான் எக்ஸடஸ் என்று போட்டிருக்காங்க. எக்ஸடஸ்ன்னு சொன்னால் டிபார்ச்சர், புறப்படுதல் என்று பொருள். அதாவது 70 பேராக யாக்கோபினுடைய பிள்ளைகள் எகிப்து தேசத்துக்கு போனார்கள். அந்த தேசத்தில் அவர்கள் பலுகி பெருகி ஏறக்குறைய ஆண்கள் மாத்திரமே 6 லட்சம் பேராக மாறிவிட்டார்கள். இந்த 6 லட்சம் மக்கள் மாறுவதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட காலம் ஏறக்குறைய 400 ஆண்டுகள். 400 ஆண்டு காலத்தில் இவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க. அதாவது சில நாடுகள் வேற ஒரு நாட்டில் உள்ள இருக்கும். அதாவது நேஷன் இன் எக்ஸைல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உதாரணமாக இன்னைக்கு இந்த பாலஸ்தீனம்ன்றமே அந்த நாடு இஸ்ரவேலுக்குள்ளவே இருக்கிற ஒரு நாடாக இருக்கிறது. அதுபோல இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே குடியிருந்தாலும், பிறந்து வளர்ந்து பெருகியிருந்தாலும், அவர்கள் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களாகிய ஒரு தேசமாக இருந்தார்கள். அதை நீங்கள் முதல்ல கவனிக்கணும். ரெண்டாவது, ஆதியாகமம் 50 அதிகாரங்கள் இல்லையா? அதுவே ஏறக்குறைய 2500 வருட வரலாறு. முதல் 5 அதிகாரங்கள்லேயே 1000 வருடம் செலவு செய்யப்பட்டு விடுகிறது. ஆதாமுடைய வயது 930 பார்த்துங்களேன், 1000 வருஷம் போயிடுச்சு. ஆக ஆதியாகமும் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரும்போது இன்னும் ஒரு 1500 வருஷங்களை கூட்டிக்கலாம். ஆக மொத்தம் 2500 வருட வரலாறு. ஆதியாகமும் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையே இல்லாத வேளையில் தேவன் சொன்னார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அந்நிய தேசத்தில் 400 ஆண்டுகள் இருப்பார்கள். பிறகு நான் அவர்களை
பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் அழைத்து செல்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். போன வகுப்புல எவ்விதமாக இந்த இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 12 பேர் அவர்களுடைய காலத்தில் 70 பேராக மாறி அவர்கள் எகிப்துக்கு தானியத்தை கொள்வதற்காக சென்றார்கள் என்ற தகவலை நாம் படித்தோம். இப்பொழுது யாத்திரையாகமம் 1வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். எகிப்துக்கு போன இஸ்ரவேலருடைய குமாரரின் நாமங்களாவன, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற அந்த 12 குமாரர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பேர் என்னன்னு முதல் லிஸ்ட் ஒன்று கொடுத்துட்றார். முதல்ல எகிப்துக்கு போனவங்க யார் யாரு பாருங்கள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமின், தான், நாப்தலி, காத், ஆசேர் என்பவர்களே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்துக்கு போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். இதை நம்ம ஏற்கனவே ஆதியாகமம் 36, 37 வசனங்களில் நம்ம ஏற்கனவே படித்தோம். 70 பேராக அவங்க போனாங்க. ஆதியாகமத்தில் அப்படி புறப்பட்டு போன ஜனங்க எகிப்து தேசத்தில் அந்த 70 பேர் மிக விரைவாக 400 ஆண்டு கால இடைவெளியில் பலுகி பெருத்தாங்க. வாசிப்போம். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாக பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. The nation was filled by them. தேசம் அவர்களால் நிறைந்ததாம். அதாவது எகிப்து தேசம் அவர்களாலே நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் மிகவும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களுக்கும் நம்முடைய பகஞ்சரோடே கூடி நமக்கு விரோதமாக கலகம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர்களை வைத்தான். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமேஸ் என்னும் பண்டக சாலைகளையும் பட்டணங்களையும் கட்டினார்கள். அதாவது எகிப்து தேசத்துக்கு போன அந்த ஜனங்கள் மிகவும் பெருகி பலுத்ததுனால, ஏராளமான மக்களாக இருந்ததுனால அந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜா அவர்களை ஒடுக்கவும் அவர்களை அடக்கவும் தக்கதாக அவர்களை சுமை சுமக்கிறவர்களாகவும் கடினமான வேலை செய்கிறவர்களாகவும் அந்த தேசத்துக்காக கட்டடங்களை கட்ட, பட்டணங்களை கட்ட, பிரமிடுகளை உருவாக்க அவர்களை கட்டாயப்படுத்தினார்கள். இவ்விதமாக மோசே பிறக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த இஸ்ரவேலர்களுடைய நிலைமை ரொம்ப ஈன நிலையில் இருந்தது. அதாவது நாள் ஆக 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 அந்த 400 வருஷம் முடிகிற காலத்தில் ரொம்ப ஒரு கசப்பான நிலையில், வேதனையில், வருத்தத்தில், ஆகார குறைவில், எல்லா விஷயத்திலும் பின்தங்கிய மக்களாக, நைந்து போனவர்களாக இஸ்ரவேலர் இருந்தார்கள். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாக அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்து தேசத்தில் இந்த இஸ்ரவேலர்களை அடக்குவதற்கு, ஆள்வதற்கு அவர்களை என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சாங்க. ஆனால் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாக பெருகினார்கள். 10,000 பேரை ஒடுக்குனா அவன் 1,00,000 பேராக மாறிட்டான். புரியுதா நண்பர்களே? தேவனுடைய ஜனங்கள் அவர்கள். இந்த மக்களை கொண்டுதான் உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஸ்திரீயின் வித்தாகிய ஒருவர் வர வேண்டியதாக இருந்ததுனால தேவன் தமது ஜனங்களை பராமரித்தார் அவ்விதமாக. இன்றைக்கு கூட நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களாக இருக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, ஒரு கால் எதிரியாகிய பிசாசும் இந்த உலகமும் நம்ம எவ்வளவுதான் ஒடுக்கினாலும், நாம் எவ்வளவுதான் வீழ்த்தப்பட்டாலும் நாம் மடிந்து போவது கிடையாது. இப்படி இந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா
கடைசியில் ஒரு ஃபேமிலி பிளானிங் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கிற எந்த ஒரு ஆண் குழந்தையும் கொல்ல வேண்டும், அதை நதியில் தூக்கி போட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பிளானிங். இஸ்ரவேலர்களை அழிப்பதற்காக ஆண் குழந்தைகளை நதியில் எறிய வேண்டும். அந்த ஒரு சூழலில் தான் மோசே பிறந்தார். மோசேனுடைய பெற்றோர் அவனை அழகுள்ளவன் என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அதற்கு மேலே அவங்களால ஒளித்து வைக்க முடியல. ஆனால் அந்த 3 மாத காலத்துக்குள்ள 8வது நாளில், அவன் பிறந்த 8வது நாளில் அவனுக்கு விருத்த சேதனம் வேற பண்ணாங்க. அந்த அடையாளத்தோடு இருந்த அந்த குழந்தைய ஒரு நாணல் பேழையில் வைத்து தண்ணீரில், நைல் நதியில் விட்டாங்க. அந்த குழந்தையை தான் பார்வோனுடைய குமாரத்தி கொண்டு போய் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டு தன்னுடைய மகனாக மாற்றிக்கொண்டு ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அவன் எகிப்தில் ஒரு அரசனைப் போல எல்லா கலைகளிலும் எல்லா விதமான வித்தைகளிலும் அவன் தேறினவனாக வளர்ந்தான். மோசே தனக்கு உரிய வயது வந்தபோது தான் யார் என்றும், தன்னுடைய ஜனங்கள் யார் என்றும், தன்னுடைய தேவன் யார் என்றும் அவனுக்குள்ள எண்ணங்கள் உருவாயிற்று. எபிரேயர் 11வது அதிகாரம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதைத்தான் யாத்திரையாகும் 2ஆம் அதிகாரத்தில் துவங்குகிற மோசேயினுடைய வரலாறு நமக்கு போதிக்கிறது. யாத்திரையாகும் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்துக்குள்ள இந்த வளர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த மோசே எவ்விதமான இடத்துல வளர்றான், என்ன மாதிரி எல்லா வளர்ச்சியும் அடைகிறான், மொழித்திறன் வருகிறது, சகல விதமான விஞ்ஞானம் தெரியும் அவனுக்கு, எல்லா கலைகளும் அவனுக்கு அத்துப்படியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இஸ்ரவேலரை விடுதலை செய்ய முடியாத ஒரு வழிகாட்டியாக தேவன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதாவது சரித்திரத்தில் தேவன் கையாளுகிற ஒரு காட்சியை நம்ம இங்கே பார்க்கிறோம். 400 ஆண்டு காலமாக இஸ்ரவேலர்கள் நைந்த பாயை போல, கிழிந்த துணியை போல, கெட்டுப்போன ஒரு பழைய சாதத்தை போல, அடையாளம் தெரியாம உருக்குலைந்து போயிருந்த அந்த மக்களை தேவனுக்காக ஆயத்தம் பண்ணி அவர்களை அந்த தேசத்தை விட்டு புறப்பட செய்ய ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக மோசே இருக்கிறார். இந்த யாத்திரையாகம புத்தகத்தை யார் எழுதினது? நீங்க அதிகாரம் 1லிருந்து தொடர்ந்து அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா யாரோ ஒருத்தர் அந்த சரித்திரத்தை நமக்கு சொல்லுகிறது போல தெரியும். யாத்திரையாகமம் 1:1 எகிப்துக்கு புறப்பட்டு போன இஸ்ரவேலர்களுடைய நாமங்கள் என்ன? அப்போ ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் புறப்பட்டு போக வேண்டிய மக்களை பற்றிய விஷயத்தோடு அது முடிகிறது. யாத்திரையாகமம் 1:1 புறப்பட்டு போன மக்கள் யார் யார், அவர்கள் எத்தனை பேர், அவர்கள் எந்த தேசத்தில் குடியிருந்தார்கள், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க. அந்த 400 வருட முடிவில் தேவன் ஆயத்தம் செய்த மனிதன் மோசே என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பு ஆயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதன் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் இட்டார்கள். இந்த வசனத்தில் மோசேயினுடைய காலத்தில் அவனுக்கு துணையாக இருந்த அநேகரில் யோசுவா ஒருவர். ஏறக்குறைய யோசுவாவும் கூட மோசேயினுடைய வயது உடைய ஒருவர் தான். இஸ்ரவேலில் மோசேயோட பேசப்பட வேண்டிய 2 பேர் யோசுவாவும் காலேபும்.
ஆகவே யோசுவா மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள வழி நடத்துகிற ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த யோசுவா என்ன சொல்றாரு? கர்த்தர் மோசேக்கு இவைகளை கட்டளையிட்டார், இந்த பிரமாணங்களை கொடுத்தார் என்று அவர் ஞாபகப்படுத்துகிறார். அதனால தான் யாத்திரையாகம காலத்தை நமக்கு வெளிப்படுத்தினவர், எழுதி தந்தவர் அல்லது எழுதி கொடுப்பதற்கு உதவியாக பேசினவர் மோசே என்று நமக்கு தெரிகிறது. இந்த மோசே குறித்து எபிரேய ஆசிரியர் எவ்வளவு சிறப்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்ன்றதை நம்ம பார்க்கும்போது மோசேயினுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 24வது வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, இந்த இடத்துல பெரியவனான போதுன்ற அர்த்தம் when he become to his age, அவன் தன்னுடைய வயதை அடைந்த போது. ஒரு வீட்டில் இந்த சிறு பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு 12 அல்லது 15 வயதுக்குள்ளே இருக்கலாம். இங்கே தேவனுக்குரிய வயதை அவன் அடைந்தான். கர்த்தருக்கென்று விசுவாசமுள்ள இருதயத்தை பெறும்படியான வயதை அவன் அடைகிறான். ஏறக்குறைய 40 வயது. அப்போ மோசே விசுவாசத்தினாலே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அப்படியானால் அவன் யாருடைய குமாரனை அழைச்சிக்க விரும்புகிறான்? இஸ்ரவேலர்களில் ஒரு குமாரன் என்று தன்னை அழைத்து கொள்ள விரும்புகிறான். He want to be a man of Israel. இஸ்ரவேலில் ஒரு மனிதனாக இருக்கவே அவன் விரும்புகிறான். ஏனென்றால் இஸ்ரவேலில் 6 லட்சம் பேராக இருந்தாலும் மொத்தமாக பார்க்கும்போது அது தேவனுடைய ஜனங்களாக அவங்க இருந்தாங்க. தேவனுடைய ஜனங்களாக இஸ்ரவேலர்கள் முழுவதையும் தேவன் பார்த்தார். எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். இதுவும் கூட அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயினுடைய அனுபவத்தில் ஒன்று. அவன் எகிப்தில் நினைச்சிருந்தா எப்பேற்பட்ட சந்தோஷத்தையும் உல்லாசத்தையும் அவனால் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் அவன் அரசனாக அங்கு இருக்கிறான். அவன் ஆணையிட்டு அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பப்படுவதை தெரிந்து கொண்டான். இன்றைக்கு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவ்வுலக சந்தோஷத்தை வெறுத்து தேவனுடைய மக்களாக துன்பத்தை தெரிந்து கொள்வதையே நமக்கு அது காண்பிக்கிறது. ரெண்டாவது, எதிர்காலத்தில் பார்வோனுக்கு அடுத்து நான் தான் பேரரசனாக போகிறேன், என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு அவன் நினைக்காம இனி வரும் பலன் மேலே அவன் நோக்கமாக இருந்தான். தேவனுடைய செயல் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் எனக்காக எதிர்காலத்துக்கு என்ன வைத்திருக்கிறார், தேவன் தமது ஜனங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார், அதன் மேலே அவன் நோக்கமாக இருந்தான். இன்றைக்கு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் இல்லை, வரப்போகிற உலகமாகிய பரலோகத்தில் நாம் யாராக இருக்க போகிறோம், எவ்விதமாக இருக்க போகிறோம், எப்பேற்பட்டவர்களாக இருக்க போகிறோம், அதிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் இயேசு கிறிஸ்து. அதுபோல அரசனாக இருந்த மோசே ஒரு பரதேசியை போலவும் ஒடுக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவனாகவும் நசுக்கப்பட்ட இனத்தின் அடிமையாகவும் அவன் காணப்பட்டான். இவ்விதமாக அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். இந்த யாத்திரையாகம புத்தகத்தில் 7 விஷயங்கள் மிக குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மோசே தன்னை வெறுத்து தேவனுக்காக எப்பேற்பட்ட ஊழியம் செய்தான். இயேசு கிறிஸ்து தன்னை வெறுத்து தேவனுக்காக எப்பேற்பட்ட ஊழியம் செய்தார். இரண்டாவது, யாத்திரையாகம புத்தகத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இஸ்ரவேலர்கள் புறப்படுகிற அந்த கடைசி நாளில் அவங்க அனுபவித்த, அவங்க கை கொண்ட பஸ்கா என்ற அந்த விருந்து, அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடித்து அதன் இரத்தத்தை வாசலிலே அவர்கள் பூசி அதன் மாம்சத்தை உண்டார்கள் சுட்டு கரியாக்கி. இந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் புறப்பட்டு போவதையும் விடுதலை ஆனதையும் காண்பிக்கிறது. அதுபோல புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவதை அது நமக்கு காண்பிக்கிறது. மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் புறப்பட்டு போன போது அவர்கள் செங்கடலின் வழியாக சென்றார்கள்.
அந்த செங்கடல் வழியே செல்லும்போது இரண்டு பக்கமும் தண்ணீர், மேலே நீர் நிறைந்த மேகம், அதன் வழியாக அவங்க புறப்பட்டு போனாங்க. இந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை நமக்கு காண்பிக்கிறது. நான்காவதாக அவர்கள் அனுபவித்த வானத்தினுடைய உணவு, அதாவது மன்னா, கண்மலையிலிருந்து வந்த தண்ணீர். அதுபோல இன்றைக்கும் கிறிஸ்துவ யுகத்தில் கிறிஸ்துவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவ தண்ணீரை போலவும், கிறிஸ்துவனுடைய சரீரம் நமக்கு ஒரு ஜீவ மன்னாவை போலவும் இருக்கிறது. இதை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான் என்று இயேசு சொன்னார். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் 7 வகையான பண்டிகைகளை கொண்டாடி இருக்காங்க. இந்த 7 வகையான பண்டிகை கிறிஸ்து நமக்காக எப்பேற்பட்ட இரட்சகராக இருக்கிறார் என்பதை அவருடைய அற்புதங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவான் காண்பிக்கிற 7 வித்தியாசமான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக மாற்றக்கூடும் என்பதை போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, யாத்திரை ஆமத்தில் நாம் பார்க்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியம், தேவன் அவருடைய ஜனங்கள் மத்தியிலே குடியிருந்தார். குடியிருந்த தேவன் ஒரு கூடாரத்துக்குள்ளே குடியிருந்தார். அந்த கூடாரம் 3 பகுதியாக இருந்தது. முதல் பாகம் பலிபீடத்தாலும் வெளியே பிரகாரம் என்றும் அது அழைக்கப்பட்டது. அங்கே குத்து விளக்கும் சமூகத்து தேவ அப்பங்களும் இருந்தது. அதுக்கு அடுத்த ஒரு பகுதி மகா பரிசுத்தலம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே உடன்படிக்கை பெட்டியும் அதற்குள்ளே மன்னாவும் மோசேயினுடைய தளித்த கோலும் நியாயப்பிரமாண பலகையும் இருந்தது. அந்த பெட்டியின் மீது கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிற அந்த பெட்டியின் மீது தேவ சமூகம் வாசமாக இருந்தது. ஆக இந்த கூடாரம் இன்றைக்கு கிறிஸ்தவ யுகத்தில் சபையை நமக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கு தேவன் தமது ஜனங்களின் மத்தியிலே குடியிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. தேவனுடைய ஆலயம் அவருடைய ஆவினால் நிறைந்திருக்கிறது. கடைசியாக யாத்திரை ஆமத்தில் நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஆரோனுடைய குடும்பத்தில் தலைச்சன் பிள்ளைகள் பிரதான ஆசாரியர்களாக இஸ்ரவேலர்களுக்கும் தேவனுக்கு இடையில வேலை செய்கிறவர்களாக அவர்கள் நிறுத்தப்பட்டாங்க. இந்த ஆசாரியர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் தேவனுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு நிலமும் இல்லை, எந்த சொத்தும் இல்லை. தேவனே அவர்களுக்கு சகலமுமாக இருந்தார். தேவனே அவருடைய பங்காக இருந்தார். இந்த பிரதான ஆசாரியன் தேவனுக்கு சமமாக பூமியில எண்ணப்பட்டான். அந்த அளவுக்கு மகிமை நிறைந்தவனாக இருந்தான். பெரியமானவர்களே, கிறிஸ்து யுகத்தில் இயேசு கிறிஸ்து நித்தியமான பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். காரணம், மோசேயின் காலத்தில் நிறுத்தப்பட்ட ஆசாரியர்கள் சரீர சம்பந்தமானவர்களாக இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவர்கள் இறந்து விடுவாங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் அங்கே கொண்டாந்து நிறுத்துவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிரதான ஆசாரியராக சிலுவையிலிருந்து நியமிக்கப்பட்டபடியே எப்போதும் அவர் சாகாதவராக இருக்கிறதுனால நித்தியானந்தம் உள்ள ஒரு ஆசாரியராக அவர் நமக்கு இருக்கிறார். ஆக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மோசே ஒரு முக்கிய நபராக யாத்திரையாமத்தில் நாம் படிக்கிறோம். இரண்டாவது, அவர்கள் கை கொண்ட அந்த பஸ்கா விருந்து மிக முக்கியமான ஒரு செய்தியாக நமக்கு இருக்கிறது. மூன்றாவது, அவர்கள் செங்கடல் வழியாய் புறப்பட்டு போன அந்த அனுபவம். நான்காவது, வானத்திலிருந்து வந்த மன்னாவையும் கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரையும் அவர்கள் குடித்தார்கள். அவர்களுக்காக 7 வித்தியாசமான பண்டிகைகள் கொடுக்கப்பட்டது. தேவன் வாசமாக இருந்த ஒரு கூடாரத்தை அங்கே பார்க்கிறோம். அதற்குள் வேலை செய்த ஒரு பிரதான ஆசாரியனை பார்க்கிறோம். இந்த 7 காரியங்களும் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்போது மோசேயை விட மேன்மையான இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் உண்டான பஸ்காவை பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் உண்டான மெய்யான பஸ்காவை குறித்து நாம் படிக்கிறோம். சமுத்திரத்தின் வழியாக இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போன ஒரு ஞானஸ்தானத்தை விட கிறிஸ்து இயேசுக்குள்ளே நமக்கு உண்டாகிற ஞானஸ்தானம் சிறப்பு என்று நாம் பார்க்கிறோம். மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்தார்கள், கிறிஸ்துவை உணவாக கொண்டவர்கள் மரிக்க மாட்டார்கள். அவர்களுக்காக கொண்டாடப்படும் 7 பண்டிகைகள் கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட அற்புதங்களாக இருக்கிறது. எல்லா கூடாரத்திலும் ஆசாரியனும் லேவியனும் தான் போவான். ஆனால் மெய்யான கூடாரமாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள, சபைக்குள்ள எல்லா மனுஷரும் உள்ளே வந்து செல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரோனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் ஆசாரியனாக இருக்க முடியும்.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து பிரதான ஆசாரியராகவும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் நம்மை குறித்து போதிக்கிறது. ஆக நண்பர்களே, இந்த நாளில் யாத்திரையாகமத்தை குறித்த ஒரு தகவலை இன்றைக்கு நாம் பார்த்தோம். நாளை இன்னொரு செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இன்று நாங்கள் வாசித்த இஸ்ரவேல் தேசம் எகிப்து தேசத்தில் உருவான அந்த வரலாற்றை நாங்கள் ஆழமாக மனதில் வாங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்திடலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேர்களே. மீண்டுமாக திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற தொடரினுடைய 2வது பாகத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பெற்றிருக்கும், ஆழமாக இது பதிந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக உங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த செய்திகள். ஒருவேளை இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் ரட்சிக்கப்படும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். தாகமாக இருக்கிறவர்களை பார்த்து தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்வது போல தான் ஞானஸ்தானம் பெற ஆவலாக இருக்கிற உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். 430 வருடங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் எத்தனை பேராய் பெருகினார்கள்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். 430 வருடங்களுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் எத்தனை பேராய் பெருகினார்கள்? வசன குறிப்போடு சரியான பதிலை உடனே எழுதி அனுப்புங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கும்படியாக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடத்தில் உண்டு. திருமறை நேரம், சகோதரி, சிறுவர் நேரம் போன்ற மாதாந்திர பத்திரிகைகளும், இறையியல் இலக்கணம், வேர்வை சக்தி, கிறிஸ்துவின் சபை என்ற புத்தகங்களும் உண்டு. படித்து பயன்பெறுங்கள். அது மட்டுமல்ல, அஞ்சல் வழி மூலமாக அடிப்படை சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியிலே பாடங்கள் இருக்கிறது. தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.